الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون وقال الله تبارك وتعالى يا أيها الناس قد جاءكم برهان من ربكم وأنزلنا إليكم نورا مبينا وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه وقال عليه الصلاة والسلام أيضا إن لكل أمة شرفا وشرف أمتي القرآن وقال عليه الصلاة والسلام أيضا ما نحل والد ولدا نحلة أفضل من أدب حسن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளும்படி தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில ஏராளமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் செல்ல செல்ல முன்னைய நாளை விட நல்லொரு நாள் வரும் என்று எதிர்பார்க்கிறதை விடவும் முன்னைய நாளை விடவும் ஷர்றுகள் கெடுதிகள் நிறைந்த நாட்களாகவே அடுத்த நாளை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிக தெளிவாக சொல்லிவிட்டு போனார்கள். சஹீஹான ஹதீஸ்ல இருக்கிறது, மாமின் யௌமின் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரு மின்
ஒவ்வொரு நாளுக்கும் பிறகு வரக்கூடிய அடுத்த நாள் முந்தைய நாளை விடவும் ஷர்றுகள் கெடுதிகள் நிறைந்ததாக இருக்கும் என்று சொன்னார் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆகவே அப்படியான காலத்தை கண்ணால பார்த்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்தில முழுமையான நிம்மதியை யாராவது எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு நாளும் அந்த நிம்மதியை அடைந்து கொள்ள முடியாது என்பதுதான் யதார்த்தமும் உண்மையுமாகும். யாரும் இதற்கு முன்னால முழுமையான நிம்மதியை இந்த உலகத்தில் அடைஞ்சும் இல்லை. தேடியவர்கள் அதுல தோல்வி கண்டாங்களே தவிர யாருமே இந்த உலகத்துல நிலையான முழுமையான நிம்மதிய சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கிறார். பணத்தை அடைஞ்சிருக்கலாம், பதவிகளை பெற்றிருக்கலாம், பட்டங்களை வாங்கி இருக்கலாம், அதிகாரங்களை பிடிச்சிருக்கலாம். ஆனா நிம்மதியை யாருமே முழுமையாக அடைந்திருக்கிறார். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆகிராவை பற்றி கபரை பற்றி அந்த விஷயங்களை எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தினாங்களோ அதே போல ரசூலுல்லாஹ் உலகத்தை பற்றியும் சொல்லாம போகல. எங்களை விடவும் இந்த காலத்துல வாழக்கூடிய ஆய்வாளர்களை விடவும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவை பற்றி நல்லாக விளங்கிதான் வச்சிருந்தாங்க. அவர்கள் இந்த உலகம் என்ன என்கிறத 2 வார்த்தையில சொல்லி முடிச்சாங்க. இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய ஸஹீஹான ஹதீஸ் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா ஃபி துன்யா இல்லா பலாஉ வ ஃபிதன். இந்த உலகத்துல நீங்க ஆடம்பரமாக பார்க்கிறது கேளும், ஆச்சரியமாக பார்க்கிறது கேளும், இப்படி எல்லாம் இருக்கிறதே, கட்டிடங்கள் இருக்கிறதே, வாகனங்கள் இருக்கிறதே, மனிதன் சந்திரனுக்கு போய் வர்றானே, பூமிக்குள்ள ஆராய்ச்சி செய்யறானே, அணுகுண்ட கண்டுபிடிச்சிருக்கிறானே, நவீன நவீன முறைகள்ல புதிய நாகரிகமான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறானே என்று ஆச்சரியப்படுறது கேளும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் இருக்குது ஒன்றே ஒன்றுதான், சோதனை மட்டும்தான் சொன்னாங்க. மாஃபி துன்யா இல்லா பலாஉ வ ஃபிதன். துனியால இருக்குது சோதனை தான் சொன்னாங்க. 2 வார்த்தை பாவிச்சாங்க, பலா என்றும் ஃபிதன் என்றும் பாவிச்சாங்க. தமிழில மொழிபெயர்ப்பு செய்வதாக இருந்தா 2க்கும் சோதனை என்று தான் பதில் சொன்னோம். ஆனால் யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோ நல்ல மனிதர்களோ அவர்களுக்கும் சோதனை வரும். அவர்களுடைய பதவி உயர்வுக்காக அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்துவார். அதே நேரம் ஃபிதன் என்ற வார்த்தை பாவிகளுக்கு வரக்கூடியது. யார் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் தான் ஃபித்னா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார். இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உலகத்துல கண்ணுக்கு தெரியக்கூடியது தெரியாதவைகள் அனைத்தும் சோதனைகள் மட்டும் தான் என்று யாரு சொல்றாங்க? இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மிக சிறந்த மனிதர், எல்லா ரசூல்மார்களின் தலைவர், எல்லா நபிமார்களுடைய தலைவர், அல்லாஹ்வுடைய அரிசிக்கு பயணம் செய்து ரப்புடன் நேரடியாக கலைத்த அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துனியால சோதனை மட்டும்தான் என்று இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்ல யார்களே, இப்படியான சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில நிறைய விஷயங்களுக்கு தீர்வுகளை கண்டுதான் இந்த உலகத்திலிருந்து போக வேண்டியிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வுகளை கண்டு முடிக்கிற சின்ன வயதுல இருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டே இருந்தோம். வாலிப வயதுல இன்னொரு வகையான பிரச்சனைக்கு முகம் கொடுத்தோம். திருமண வயதுல இன்னும் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தோம். அதற்கு பின்னால குடும்பக்காரனாக மாறிய பிறகு இன்னும் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தோம். எல்லா பிரச்சனைகளும் வரும்போது மனதால நினைத்தோம் பிரச்சனைகள் முடிந்து ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேன். ஆனா நாங்க நினைச்ச நிம்மதியை காணவே இல்லை. நிறைய பேர்களுடைய பல்லுகளும் விழுந்து முடிகளும் நரைத்து போய் இன்றைக்கோ நாளைக்கோ கபருக்கு போக இருக்கிறாங்க. பிரச்சனைகள் யாருக்குமே முடிந்ததாக இல்லை. அழிந்து போகக்கூடிய துனியாவுடைய பிரச்சனைகளே
இன்னும் முடியவில்லை என்றால் மௌத்துக்கு பிறகுதான் வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது. அங்க இருக்கிற பிரச்சனை அது பெரிய பிரச்சனை. குர்ஆன் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறது பிரச்சனை அல்ல, உலகத்தில் இருக்கிறது அல்-அஸாபுல் அத்னா, குறைந்த மட்டத்தில் உள்ள பிரச்சனை என்றால் ஆகப்பெரிய பிரச்சனை இருக்குது துனியாவிலிருந்து போன பிறகு. அந்த பிரச்சனைக்கு முடிவு காணத்தான் உலகத்தில் இந்த கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கிறார். அந்த பிரச்சனை இன்னும் யோசிக்கவே இல்லை நிறைய பேர். அந்த பிரச்சனையை பெட்டிகள்ல போட்டு மூடி வச்சிருக்கிறோம், பருதா போட்டு மூடி வச்சிருக்கிறோம், வீடுகள்ல போட்டு அடக்கி வச்சிருக்கிறோம். யோசிக்கவே இல்லை என்றால் அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணும்? அது என்ன பிரச்சனை? நிறைய பேர் நாங்க ஆதரவு வச்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட உயிர்கள் கைப்பற்றப்பட்ட நேரம் மஸ்ஜிதுல சுஜூதில இருக்கிற நேரம் ரூஹு போகும். எல்லாருடையும் ஆசை இதுதான். அல்லாஹ் அந்த கபூலியத்தை எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும். ஆனா நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. யாரோட ரூஹு சுஜூதில போகுமோ, யாரோட ரூஹு டொய்லெட்ல கலியல் அறையில இருக்கும் போகுமோ தெரியாது. இதுக்கு விட காரணமும் ரூஹு பெரிய முன்னால உடம்பிலிருந்து ரூஹு கலட்டி எடுக்கப்பட பின்னால அந்த ரூஹ வைக்கிறதுக்கு அல்லாஹ் 2 இடங்களை தயார் செஞ்சு வச்சிருக்கிறார். நல்லவர்களுடைய உயிர்களை வைக்கிறதுக்கு இல்லீன் என்ற உயர்ந்த ஒரு இடம் தயாராக இருக்கிறது. பாவிகளுடைய உயிர்களை வைக்கிறதுக்கு சிஜ்ஜீனும் ஜெயில் தயாராக இருக்கிறது. என்னுடைய ரூஹ் எங்கு வைக்கப்படுமோ விட தெரியாம இருக்கிறேன், இன்னமும் யோசிக்கவே இல்லை. கபருக்குள்ள கொண்டு போய் எல்லோரும் அடக்கம் செஞ்சுட்டு வந்துருவாங்க. வரும்போதே பல பேருக்கு எங்களை கவலை இல்லாம பேசுறோம். கொஞ்ச நாளையில 3 நாளையில அவ்வளவு பேரும் எங்களை சிந்தனையை மறந்து நாங்க வாழுவோம் என்று வாழுவாங்க. வேணுமெண்டா மனைவி ஒரு 4 மாசம் 10 நாள் இந்தாவில் இருக்கிற காலத்துல துக்கத்தோட இருப்பா. அதுக்கு பிறகு அவன் முடியுமானா வேறொரு நிக்காக பண்ணி வாழ்றதுக்கு யோசிப்பான். எங்கட கபரு திறக்கப்பட்டு அதுக்குள்ள எங்களை வச்ச உடனே ஒரு மலக்கு சொல்வாரே, நல்லவராக இருந்தா 10 பிடவைய விரிங்க, அதுக்கு மேல இவருடைய ஜனாஜாவை வைங்க, சுவர்க்கத்தில ஜன்னலை திறந்து விடுங்க என்று சொல்லப்படும். இவருடைய கபரும் சுவர்க்க புரியாக மாறிடும். பாவியாக இருந்தா இவரை போட்டு உதஞ்சி கபருக்குள்ள ஒரு இடத்துல கிடைச்சிருங்க, நரகத்துல ஜன்னலை திறந்துடுங்க என்று சொல்லப்படும். திறந்தா இவருடைய கபரும் நெருப்பு புதைகுழியாக மாறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லார்களே. இந்த கபர் எப்படி ஆகுமோன்னு விட தெரியாம இருக்கிறேன். அதை யோசிக்கத்தான் இங்க வந்தேன். இங்க இருக்கிற கட்டடத்தையும் பட்டத்தையும் பதவியையும் தேடியே கிழவனாகி போனதை தவிர அதற்கு இன்னமும் விட தேடவே இல்லை. கபருக்குள்ள இருக்க வேண்டிய காலம் இருந்த பிறகு சூரூரப்படும். சூரூரத்துக்கு பின்னால கபறுகளை யாரும் வந்து தோண்ட மாட்டாங்க. அங்க தோண்டி எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. கியாமத்தில் யாரும் கபறுகளை தோண்ட மாட்டாங்க. சூர் ஊதின உடனே கபறுகள் வெடிக்கும் என்றாங்க சொன்னாங்க. அதிலிருந்து எழும்பி வர வேண்டியதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய கபரு முதலாவது பிளக்க வேண்டாம், என்னுடைய கபரு தான் பிளக்க வேண்டாம். அவ்வளவுமன் தன் ஷப்பு அன்ஹுன் அருது யௌமல் கியாமா. புகாரி ரிவாயத். கியாமத்தில பூமி முதலாவது பிளக்கும் என்ற கபருடைய பூமி தான் என்று சொன்னாங்க சொன்னாங்க. நானும் எழும்புவனே, நிர்வாணமாக நான் எழுப்பப்படுவேன். கபரில் இருந்து எழும்பினவுடன் முதலாவது இருக்கிற சிரமம் பாரிய ஒரு வெள்ளத்துக்கு முகம் கொடுக்கணும். வியர்வை வெள்ளம் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அவரவர்களுடைய உடம்பான வடியக்கூடிய வியர்வை இருக்கிறது. பாவங்கள் அளவுக்கு அந்த வெள்ளத்தில மூழ்க வேண்டி வரும். சிலருடைய கரண்டை கால் அளவுக்கு, சிலருடைய முழங்கால் வரைக்கும், சிலருடைய இடுப்பு வரைக்கும், சிலருடைய தோல் வரைக்கும், சிலருடைய கால் வரைக்கும், சிலர் முழுமையாக அந்த வேர்வையில மூழ்கி இருப்பாங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எந்த நிலைமையில இருக்கணும் தெரியாது. நல்லவனாக இருந்தா அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே விசேட அதிதிகளை போல கொண்டு போய்த்து அந்த நிழல்ல அல்லாஹ் என்ன நிறுத்துவார்.
எந்த இடம் எனக்கு தயாராக இருக்கிறதோ இன்னமும் யோசிக்கவே இல்லை. வயது 60 இன்னமும் யோசிக்க நேரமே கிடைக்க இல்லை. பின்னால் அறிவிப்பு செய்வாங்க, விசாரணைக்காக வாங்க, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திற்கு வாங்க என்று அழைப்பு செய்யப்படும். அதற்கு முன்பு உலகத்தில் செய்தோமே 60-70 வருஷம் செய்தோமே வேலைகள், ராவு பகலாக செய்தோமே, நல்லதையோ கெட்டதையோ செய்தோமே, அதெல்லாம் பதியப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது, பட்டோலைகள். அந்த பட்டோலை நல்லவர்களுக்கு வலது கையில கிடைக்கும், பாவிகள்ல கழுத்தில கட்டி முதுகுக்கு பின்னால தூக்கி போடப்படும். இந்த பட்டோலை எப்படி கிடைக்குமோ சரியா? என்னுடைய பட்டோலைய அல்லாஹ் எப்படி தாரத்துக்கு முடிவு செய்திருக்கிறானோ தெரியாது. போன்ற பட்டோலைய வாசிச்சு பாரு. 60 வருஷம் நீ உலகத்துல வாழ்ந்தியே, 80 வருஷம் உலகத்துல வாழ்ந்தியே, உண்ட சரித்திரம் தான் அது இருக்குது. உண்ட வல்லல நீயே வாசிச்சு பாரு. இந்த புத்தகமே உனக்கு போதும். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா என்று சொல்லப்படுமே. இந்த பட்டோலை எப்படி தரப்படுமோ தெரியாது. விசாரணைக்கு கூட்டிக் கொண்டு போவாங்க. அங்க கவுண்டர் இருக்கும். சிலரை அல்லாஹ் விசாரிப்பார். கிதாபுல உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் யாரை நேரடியாக விசாரிக்கிறானோ பெரும்பாலும் மன்னிப்பு கிடைக்குமா. அல் காலிபு ஃபீஹி மல் ஆஃபு, மன்னிப்பு கிடைக்கும். இன்னும் பலர மலாயிக்காமார்கள் விசாரிப்பாங்க. மலாயிக்காமார்கள் விசாரணையில யார் மாட்டிக்கொள்றாங்களோ அவங்கள பெரும்பாலும் தண்டனை தான் கிடைக்கும். நாங்க நினைச்ச கவுண்டருக்கு போயிடாது. எந்த கவுண்டர் என்பதை அல்லாஹ் முடிவு செய்வார். என்ன எந்த கவுண்டருக்கு ரப்ப அனுப்ப போறானோ விட தெரியாம இருக்குது. அந்த விசாரணையில மீதான் என்னும் தராசிரிக்கும் நன்மை தீமைகளை 2 தட்டில போடுவாங்க. எந்த தட்டு கணக்கான பாடமாகுமோ அவர் தான் வெற்றி அடைவார். நன்மையில தட்டு கனமானா வெற்றியாளர் சொர்க்கம். அல்லாஹ் பாதுகாக்க. பாவங்கள தட்டு கனமானா மறுபக்கம் போக வேண்டி வரும். சுவர்க்கம் என்று முடிவாகப்பட்டா கண்ணை மூடி துறக்கிறது கரையில மின்னல் வேகத்துல சொர்க்கத்துக்கு போய்விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க. மற்ற இடம் என்று முடிவு செய்யப்பட்டால் கொண்டு போற முறையே பயங்கரமானது. குர்ஆன் இருக்குது, நரக நெருப்பால தயாரிக்கப்பட்ட சங்கிலி, 70 முழ நீளமான சங்கிலி வாயால போட்டு பின்துவாரத்தால் எடுக்கப்படும். ஆழ பூமியில கிடத்தி 4 இழுக்கிறது போல இழுத்து நரகத்தில தள்ளப்படுவது. இவ்வளவு பிரச்சனை முன்னால தெரியுது. கண்ணு கற்ற தூரத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. எப்ப ரூஹு போகுமோ, உலகத்தில் ஆற்ற முடியுமோ, இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வர ஆரம்பிக்கும். அங்கு பிரச்சனை வராமல் இருக்க, அங்கு நிம்மதி வருவதற்கு தயார் செய்கிற இடம்தான் சகோதரர்களின் உலகம். யோசிக்கவே இல்லை. இன்னும் எதுக்கு அனுப்பப்பட்டோமோ அதை மறந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்குள்ள பதில்கள் தான் அல்லாஹுடைய குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் குர்ஆனை விட்டு பிரிந்திருக்க முடியாது. குர்ஆன் இல்லை என்றால் முஸ்லிம் இல்லை. குர்ஆன் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய நேசர்கள் பூமியில இல்லை. அகீதாவுடைய கிதாபில் எழுதுறாங்க, கடைசி காலத்தில குர்ஆன் உலகத்தில் இருந்து உயர்த்தப்படும். குர்ஆன் உயர்த்தப்பட்டதுக்கு அடையாளம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாருமே பூமியிலே இருக்க மாட்டாங்க. குர்ஆன் போய் சென்றா நல்லவங்க பூமியில் இருக்கிறாரே, கெட்டவங்க தான் அது பிறகு பூமியில் இருப்பாங்க. எங்களோட ரூஹோட உயிரோட இணைந்ததுதான் அல்லாஹுடைய குர்ஆன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆன அல்லாஹ் எங்களோட எவ்வளவு இரக்கம் என்றா, அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் உள்ளவர்களுக்கு எல்லாம் இரக்கம் உள்ளவர். அந்த ரப்பு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மட்டும் குர்ஆனை வச்சு சஹாபாக்களுக்கு மட்டும் பிரயோஜனம் கொடுத்துட்டு குர்ஆனை தூக்கிடல்ல, கடைசியாக வாழுகிற முஸ்லிம் வரைக்கும் அவ்வளவு பேரும் இந்த குர்ஆனுடைய போதனைகளை பார்க்கணும், குர்ஆனை ஓதி நன்மையை அடையணும், குர்ஆனுடைய புத்திமதிகளை கேட்டு பூமியில வாழ வேண்டும், குர்ஆன்ல சொன்ன பிரகாரம் கபருக்குரிய தயாரிப்பு செய்ய வேண்டும்,
மக்களுடைய வெற்றிக்கான தயாரிப்பு செய்ய வேண்டும், பட்டோடைய வலது கையில வாங்குறதுக்குள்ள வழிகாட்டலை பெற வேண்டும், சுவர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளில் வைத்து அமர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இன்று வரைக்கும் ஒரு ஆளை பாதுகாத்து தந்திருக்கிறான். அல்லாஹ்விட மிகப்பெரிய ஆர்வம். 1000 கோடி காசு கிடைக்கிறது, இன்றைக்கு கிடைச்சிடும், நாளைக்கு அழிஞ்சு போய்க்கிறோம். பெரிய பட்டம் ஒன்று கிடைக்கும், கொஞ்ச நாளைக்கு அந்த பட்டத்துடைய மரியாதையே இல்லை. பட்டம் கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் அது சுவரில் தொங்குது, ஆள் கபருக்குள் இருக்கிறார். அந்த யூனிவர்சிட்டியில படிச்சு, இங்க படிச்சு, அந்த கிளாஸ் வைத்து இத்தனை லட்சம் ஒவ்வொரு கிளாஸுக்கு கொடுத்து எல்லாம் படிச்சு அவருடைய சர்டிபிகேட் எல்லாம் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ரூம்ல ஆபீஸ்ல தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆள் இருக்கிறார் கபருக்குள்ள. கபன புழுகள் தின்று கொண்டிருக்கிறது. கபன அவர் போட்டி இருக்கிற கபன் பிடவைகளை கரையால் அழைச்சு கொண்டிருக்கிறது. பின்னால அவருடைய சர்டிபிகேட்டையும் தின்று கொண்டிருக்கிறது. எந்த வெற்றியையும் ஆசிராத்தில் கொண்டு வந்து தராது. வெற்றியை கொண்டு வந்து தரும் குர்ஆனை பிடிச்சீங்கன்னா மட்டும்தான். குர்ஆனை பலமாக பிடிச்சுக்கோங்க. குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறான். கோடான கோடி சொத்தை விட ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல பெருமதி வரணும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய பெருமதி. கண்ணை மூடின பிறகு விளங்குவோம், அப்ப விளங்கினத்துல பிரயோஜனம் இல்லை. இப்பதான் விளங்குவோம். பணம் கண்ணுக்கு தென்படுற நேரம், கட்டிடங்களுடைய பெருமதி தென்படுகிற நேரம், உலகத்தினுடைய மாயாஜாலங்கள் கண்ணுக்கு தென்படுற நேரம், அவைகள் எல்லாம் பொய் என்று விளங்கெடுத்து குர்ஆன் தான் உண்மை என்று விளங்கெடுக்கணும் என்றால் அவர் ஆகப்பெரிய புத்திசாலி. அவர்தான் இந்த உலகத்தில் உள்ள அறிவாளி, அவர்தான் இந்த உலகத்தில் உள்ள புத்திசாலி. ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாஜா தந்திருக்கிறான், வாக்கு தந்திருக்கிறான். என்ன வாக்கு தந்தான்? ரப்பு சொல்றான், குர்ஆனை நாங்கெல்லாம் இறக்கினோம், நாங்களே பாதுகாப்போம். குர்ஆனை இறக்கினது நாங்க. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாங்க தான் இறக்கிறோம், பாதுகாத்தே தீர்வோம். ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? இதுக்கு முன்னால இருந்த வேதங்கள், தௌராத், ஜபூர், இன்ஜீல், இந்த வேதங்களை அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பு அவர் எடுக்கல. இதால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வேதங்களை கொண்டு வந்த நபிமார்கள் வஃபாத்தான பிறகு, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பிறகு, அந்த வேதங்களுக்கு பொறுப்பாக இருந்த மத குருமார்கள் வேதங்களை, சட்டங்களை அவர்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொண்டாங்க. தௌராத்துக்குள்ள அவர்களுடைய சிந்தனைகள் திணிக்கப்பட்டது, இன்ஜீலுக்குள்ள அவர்களுடைய கருத்துகள் திணிக்கப்பட்டது. அவர்களுடைய உலமாக்கள் ஒற்றுமையாக இருந்து பாவத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒருவன் திருத்துவான், மற்றவர்கள் எல்லோரும் அல்லாஹ் இப்படித்தான் இறக்கினார் என்று சொல்லி பொய்ய சொல்லுவான். இதை பற்றி குர்ஆன்ல நிறையவே இருக்கு. ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் ثم يقولون هذا من عند الله. அவங்கள கைகளால சட்டங்களை தௌராத்திலே இன்ஜீலே எழுதி போட்டு அல்லாஹ்விடமிருந்து இப்படித்தான் சட்டம் வந்தது என்று சொல்லாங்களே, அதை கொண்டு உலகத்தினுடைய அற்பமான சுகத்தை, அற்பமான பொருள்களை வாங்க நினைக்கிறாங்களே, இந்த கைகள் நாசமடையட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. இது நடந்துச்சு தௌராத்துக்கும் இன்ஜீலுக்கும். இந்த நிலைமை அது குர்ஆனுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதனால் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறார். இந்த குர்ஆனை நான் பாதுகாப்பேன். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாங்களே இறக்கினோம், நாங்களே பாதுகாப்போம். சரி, அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு எப்படியான திட்டங்களை வச்சிருக்கிறார் என்று பார்ப்போம். பாதுகாக்கிறதுக்கு பல முறைகள் இருக்குது. ஒன்றோ குர்ஆனை கஅபாவுக்குள்ள இறக்கி மூடி வச்சிருக்கலாம், அப்படியும் பாதுகாக்கணும். அப்படி குர்ஆனை பாதுகாக்கல. அல்லது 2 மலாயிக்காமார்கள் நியமிச்சிருக்கலாம், யாராவது குர்ஆனை தொட்டா அடிய போடுங்கன்னு செக்யூரிட்டி போட்டு இருக்கலாம், அப்படியும் பாதுகாக்கல. குர்ஆனை மக்களுடைய கையிலே கொடுத்து வச்சிருக்கிறார்.
பாதுகாக்கிறதுக்கு சுப்ஹானல்லாஹ் ரொம்ப அஜீபான ஆச்சரியமான முறைகளை பயன்படுத்தி இந்த குர்ஆன் எந்த மனிதர்களுக்காக இறக்கப்பட்டதோ அவர்களை பயன்படுத்தியே அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். பாருங்க, ஒரு நாட்டுக்கு புதிய தலைவர், புதிய ஜனாதிபதி வந்தாருண்டா, அவர் பதவி பிரமாணம் செய்த நேரம் மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் ஒன்றுதான், இந்த நாட்டுடைய பாதுகாப்பை நான் உத்தரவாதப்படுத்துவேன், நாட்டை பாதுகாப்பேன் என்று சொல்றார். அவர் எப்படி பாதுகாக்க போறார் எல்லாருக்கும் தெரியும். அவர் படைகளை வச்சிருக்கிறார், நாட்டை பாதுகாக்கிறதுக்கு 4 வகையான படைகளை வச்சிருக்கிறார். ஆகாய படை, ஏர்போர்ஸ் வச்சிருக்கிறார். கடலால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நேவிய கடற்படை வச்சிருக்கிறார். தரையில் உள்ள பிரச்சனைக்கு எத்தனையோ உட்பிரிவுகள் எல்லாம் வச்சு ராணுவத்தை வச்சிருக்கிறார். அரசு போடக்கூடிய சட்டங்கள் சரியாக அமுலாகலாக பார்க்கிறதுக்கு போலீஸ வச்சிருக்கிறார். வேறு துணை ராணுவம் வேறு வச்சிருக்கிறார். இந்த படைகள் மூலம்தான் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு, இறையாண்மை உத்தரவாதப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் ரொம்ப அஜீபானவன். குர்ஆனை எப்படி பாதுகாக்கிறான் என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில 4 படைகளை ரப் உருவாக்கினார். அந்த 4 படையும் தான் 1400 வருடமாக குர்ஆன்ல ஒரு எழுத்தை கூட யாரும் மறைக்க முடியாமல், ஒரு ஹரக்கத்தை கூட யாருமே மாற்ற முடியாமல், இன்று வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குர்ஆன் எப்படி இருந்ததோ ஒரு எழுத்து கூட குறையாம அப்படியே நம்மளை கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா அந்த 4 படைகள் எல்லாம் பாதுகாக்கிறார். அதுல ஒரு படைதான் குர்ஆனுடைய எழுத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு வச்சிருக்கிறார். அவங்கள தான் ஹாஃபிதுகள் என்று சொல்றோம். ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்யறாங்க. கருத்துகள் தெரியாத அவங்களுக்கு, சின்ன சின்ன குழந்தைகள், சிறியவர்கள், 3 வயது குழந்தைகள் இருந்து 90 வயது கிழவி வரைக்கும் குர்ஆனை மனனம் செஞ்சிருக்கிறார். இதுல முதலாவது ஹாஃபில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் உள்ள எல்லா ஹாஃபிதுகளும் ரசூலுல்லாஹ்வுடைய சங்கிலியுடன் இணைக்கிறார்கள், அந்த ஜமாத்தில் சேர்றாங்க. இது முதலாவது படை. உலகத்தில் உள்ள ஒரு அரசாங்கம் முஸ்லிம்களை தவறான பாதையில கொண்டு போக நினைச்சு ஒரு குர்ஆன் 1 கோடி பிரதிகளை அச்சிட்டு அதில் ஒரு சில இடங்களை தவறாக அச்சிடுவார்களாக இருந்தால் இந்த சின்னஞ்சிறு ஹாஃபிதுகள் சவால் விடுவார்கள், நீங்கள் அச்சிட்டிருக்கும் குர்ஆனில் இந்த இடங்களில் பிழை இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய வாக்குகள் அல்ல என்று சொல்வதற்குரிய படை முழு உலகத்திலும் தயாராகவே இருக்கிறது. முதலாவது படையை கொண்டு அல்லாஹ் எழுத்துக்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார். இரண்டாவது ஒரு படையை உருவாக்கினான், மொழிவுகளை பாதுகாக்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி குர்ஆனை ஓதினார்களோ, சாதை சாதாக மொழிய வேண்டும், ஐனை ஐனாக மொழிய வேண்டும், காஃபை காஃபாக மொழிய வேண்டும். அன்று அவர்கள் மொழிந்ததை மாற்றி மொழிந்தால் அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது. அதை பாதுகாக்கிறதுக்கு காரிகள ஒரு கூட்டத்தை உருவாக்கினார். அதனுடைய முதலாவது ஆளும் ரசூலுல்லாஹ் முதல் காரி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் கிராத்துடைய துறையில பாண்டித்தியம் பெற்றவங்களாக இருந்தார். இன்று வரைக்கும் அதை மொழிவை பாதுகாத்து வச்சிருக்கிறார். மூணாவது ஒரு படையை உருவாக்கினார். அந்த படை ரொம்ப பிரமாண்டமான படை, ராணுவம் போல ஒரு படை. அதில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள விளக்கங்களை அதற்கு தவறான அழுத்தம் கொடுத்து, பிழையான விளக்கம் கொடுத்து மக்களை வழிகேட்டில தள்ளி விடாமல் பாதுகாக்கிறதுக்காக உலமாக்கள் ஒரு படையை வச்சிருக்கிறார். அதிலே தப்சீர்களை வல்லுநர்கள் வேற, உசூல் பேசக்கூடியவங்க வேற, குர்ஆனுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஹதீஸுடைய ஆய்வாளர்கள் வேற, குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஃபுகஹாக்கள் வேற. இப்படியாக மிகப்பெரிய உலமாக்களுடைய ஒரு படையை, பல உப பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு படையை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்தே
ரப்பு உருவாக்கி வச்சிருக்கிறார். 4வது படையில உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் சேர்த்திருக்கிறார், எல்லா மூமின்களையும் சேர்த்திருக்கிறார். அவங்க யாருண்டா குர்ஆனில உள்ளவைகளை அமல் செய்து பாதுகாக்கிறாங்க. குர்ஆன்ல தொழும்படி சொல்லி இருக்கிறார். நாங்கள் தொழுகை சொல்லுகிறோம். குர்ஆனில் உள்ள தொழுகை சம்பந்தமான அனைத்து ஆயத்துகளையும் எங்களோட தொழுகையால பாதுகாக்கிறோம். நாங்க 20 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜுடைய நூற்றுக்கணக்கான ஆயத்துகளை பாதுகாக்கிறோம். ரமலான் வந்தவுடன் 200 கோடி முஸ்லிம்களும் நோன்பு நோற்று ரமலான் நோன்பு சம்பந்தமாக வந்த அத்தனை ஆயத்துகளையும் பாதுகாக்கிறோம். மூமின்களை வச்சு அவங்களோட அமலால் அல்லாஹ் பாதுகாக்கிறார். இந்த 4 படைகளும் தான், இந்த 4 ஜமாத்தினரும் தான், இந்த 4 குழுவினரும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ரப்புடைய குர்ஆனை இந்த முஸ்லிம் சமூகத்திலிருந்து பிரிக்க முடியாமல், அகற்ற முடியாமல், முஸ்லிம்களை இஸ்லாம் இல்லாத குட்டிச்சுவராக்க முடியாமல் பாதுகாப்பு கொடுக்கும் பாதுகாவலர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 4 பிரிவினர்களையும் முபாரக்கான பூமிக்கு ரஹ்மத் இறங்கக்கூடிய, பூமிக்கு பரக்கத் இறங்கக்கூடிய இந்த 4 பிரிவினர்களையும் உருவாக்குகிற பணியில தான் உலகத்தில் உள்ள எல்லா மதரசாக்களும் ஈடுபடுது. மதரசாக்களுக்குள்ள இதுதான் நடக்குது. இந்த 4 படையும் தயாராகிறாங்க. அங்கே குர்ஆன மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிதுகள் உருவாகிறாங்க. தஜ்வீதுடைய திறமை பெற்ற காரிகள் உருவாகிறாங்க. உலமாக்கள் பல துறையில கட்டித்தனம் காட்டக்கூடிய பெரும் பெரும் உலமாக்கள் உருவாக்குறாங்க. தப்சீர்ல திறமை உள்ளவங்க, உசூலு தப்சீர்ல திறமை உள்ளவங்க, ஹதீஸ்ல திறமை உள்ளவங்க, உசூலு ஹதீஸ்ல திறமை உள்ளவங்க, ஃபகீஹாக முஃப்தியாக இருக்கக்கூடியவங்க, உசூலு ஃபிக்ஹ்ல திறமை உள்ளவங்க, அகீதாவுடைய நம்பிக்கை கோட்பாடுகளை ஆதாரங்களோடு விளக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உலமாக்கள் என அந்த மக்கள் தயாரிக்கப்படுறதோட தர்பியாக்கள் மூலமாக குர்ஆனை வாழ்க்கையில் அமல்படுத்தும் பண்பாடும் அமால்களும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு 8-9 வருடங்களில இந்த 4 துறைக்கும் தகவல் பெற்றவர்களை உருவாக்கும் பாரிய பணியத்தான் மதரசாக்கள் செய்யறாங்க. உண்மையில மதரசாக்கள் தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனால் அந்த பொறுப்பை ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் சுமக்க தயாரண்டா. எல்லா வீட்டில் இருக்கிற வாப்பமாரும் மதரசால செய்யக்கூடிய எல்லா பணியையும் நாங்க வீட்டிலேயே செய்து கொடுக்கிறோம் என்று சஹாபாக்கள் காலத்துல மாறி எல்லாரும் முன் வருவாங்கன்னா எந்த மதரசாவும் தேவைப்படாது. நாங்க எங்க வீட்டில் இருக்கிற 5-6 பிள்ளைகளையும் ஆசிலாக்குவோம், காரியாக்குவோம், ஆலிமாக்குவோம், எல்லா கலைகளையும் நாங்கள் கொடுத்துருவோம், அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று எல்லா வீடுகள்ல உள்ள குடும்ப தலைவர்களும் குடும்ப தலைவியர்களும் தயாரா எந்த மதரசாவும் நாட்டுக்கு தேவைப்படாது. அதை எடுக்கிறதுக்கு யாருமே தயார் இல்லை. குர்ஆன்ல எங்கேயும் சொல்லல மதரசாவுக்கு கொடுக்கைக்கு விடுங்கன்னு சொல்லல. ஊர்ல உள்ள உலமாக்கள் தான் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் குர்ஆனை படிச்சு கொடுக்கணும் என்று குர்ஆன் எங்கேயும் சொல்லல. குர்ஆன் வாப்பமாருக்கு தான் சொல்லுது. நீங்க தான் பொறுப்பு. எங்களுக்கு தான் சொல்லுது குர்ஆன், போன்ற பிள்ளைய நரகத்தில் இருந்து பாதுகாரு. எங்கேயாவது குர்ஆன்ல காட்டேலுமா, எங்கேயாவது ஹதீஸ்ல காட்டேலுமா? ஒவ்வொரு ஊரில் உள்ள உலமாக்கள் தான் அந்த ஊரில் உள்ள குழந்தைகளுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கிற பொறுப்பு என்று இருக்கிறாங்க. எங்கேயுமே இல்லை. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. குர்ஆன் சொல்லுது, ஈமான் உள்ள மனிதர்களே, உங்களை நரகத்திலிருந்து நீங்க முதலாவது பாதுகாக்கணும். பிள்ளைகளை பாதுகாக்க முதல்ல உங்களை பாதுகாக்க. பிள்ளைகளை முன்னால நீங்க பைத்திடக்கூடும் கபருக்கு. பிள்ளைய பார்த்து பார்த்து உங்களை மறந்து கபரு போனீங்கன்னா உங்களை கபரு பத்த ஆரம்பிச்சு. சரீரத்தை பார்த்தீங்கன்னா தன்னை மறந்து அடுத்தவர்களை பாதுகாக்கிற ஒரு முறை சரீரத்துல இல்ல, தீனிலையும் இல்ல, துனியாலையும் இல்ல. துனியாலையும் தான் சம்பாதிக்கிற பணத்தினால மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க முதல்ல
இஸ்லாம் சொல்லுது போன்ற அடிப்படையான தேவைகளை பூர்த்தியாக்கு, அதுக்கு பிறகு மனைவி மக்களுக்கு கொடு. சொன்னாங்க, காட்சி கையில கிடைச்சிருக்கிறா, முதலாவது உங்களை கொண்டு ஆரம்பிங்க, அதுக்கு பிறகுதான் உங்கள் மீது பொறுப்புள்ளவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றினார். மறுமேல விஷயத்தையும் அல்லாஹ் சொன்னார், மனைவியை பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்க முன்னால் அன்புசக்கும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாருங்க, பின்னால மனைவி மக்களை பாதுகாருங்க. அப்ப குர்ஆன் தெளிவா பேசுது, நரக நெருப்பிலிருந்து எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கிறது எங்கட கடமை. எங்களுக்கு பதிலாகத்தான் எங்கட பாரத்தை தான் இந்த மதரசாக்கள் உள்ள உலமாக்கள் விழுந்து விழுந்து சுமக்கிறார். உலமாக்களுடைய தேவைக்காக அல்ல, எங்கட தேவைக்காக அவங்க நிற்கிறாங்க. அதை பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு. அதுல தவறுகள் நடக்குதுன்னா நாங்கதான் அதுக்கு பொறுப்பு. எந்த இடத்திலையும் தவறில்லாத மலாய்க்காமார் இல்லை, தவறு எல்லா இடத்திலும் நடக்கும். தவற சரி காணவும் இயலாது, தவறு செய்யப்பட்டா சரி காணவும் இயலாது. ஆனா அதற்குரியவங்க இருக்கிறாங்க, அந்த நீதித்துறையில அந்த பொறுப்பானவங்க, அவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க. சமூகம் எந்த வகையில நாங்க எங்களுக்குரிய பொறுப்பை செய்யும். ஒரு தவறு நடந்த உடனே நான் நினைக்கிறேன், இந்த இலங்கையில மதரசாக்கள்ல வரலாறு 140 வருஷத்தை எட்டியிருக்கு. இலங்கையில் அரபு மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு 140 வருஷம். 1884 முதலாவது அரபு மதரசா வெலிகமையிலும் புத்தளத்திலையும் ஆரம்பிக்கிறாங்க. 2024 ஆகும் போது 140 வருஷம் நிறைவு. இந்த 140 வருடத்திலையும் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக கூடியிருக்கிறார். 140 வருஷத்துக்கு இதுக்காக இத கையில எடுத்து பேஸ்புக்லயும் அங்கேயும் இங்கேயும் மதரசாவை மட்டம் தட்டினா நினைச்சுக்கோங்க, உங்களோட விரலை எடுத்து உங்களோட கண்ணிலே குத்தி கொள்வீங்க. எங்களுக்கு நாங்க குத்தி கொள்றோம். இதை கொண்டு யஹூதிக்கு நஷ்டமும் இல்ல, நஸ்ரானிக்கு நஷ்டமும் இல்ல, வேற பாத்தில இருக்கிறவனுக்கு நஷ்டமும் இல்ல. இவைகள்ல முன்பின்னானா எங்கட பின்னால வார சந்ததிகளுக்குத்தான் நஷ்டம் என்றே உணர்வு. ஒருத்தர் வீடு கட்டினாரா, அந்த வீட்டுல மூட்டை பூச்சி வந்திருக்கிறது, வீட்டை இடிச்சு போட்டாங்க. புத்திசாலித்தனமா இல்லை. அது போல வேலையை நாங்க செஞ்சிடக்கூடாது. வீட்டுல மூட்டை பூச்சி இருக்குதுன்னா மூட்டை பூச்சிக்கு மருந்தடிக்கணும். எவ்வளவு கோடி காட்சி போகுது ஒரு வீட்டை கட்டுறதுக்கு. அதுக்குள்ள மூட்டை பூச்சி வருகிறது, அதுக்காக வீட்டில் உடச்சி போட்டா எவ்வளவு பெரிய மடத்தனம். இது போலதான் ஒரு இடத்துல தவறு நடக்கிறது என்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி எல்லாரும் சொல் வீழ்ச்சிகளையும் பீரங்கி பேச்சுகளையும் பேசி அந்த இடத்தை பலகீனப்படுத்தினோம்னா நஷ்டம் எதுதான், வேற யாருக்கும் அல்ல. நஷ்டம் இப்ப உணர்வாங்க, நாங்க உணர மாட்டோம். நாங்க வாழ்றது எங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டாங்க. எங்க அப்பா சொல்லுதார், பாப்பட வாப்ப சொல்லுதார், அதை பார்த்து நாங்க சொல்லுகிறோம். அவங்க குர்ஆன் மசாலா பேசி ஓதினாங்க, நாங்க அவங்கள சில மார்க்க விஷயங்களை கண்ணால கண்டோம், அதை ஃபாலோ பண்ணி அதை பின்பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்கட பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள், அவங்களோட தலையில தான் உள்ள போக. நாங்க இல்லாத காலம் ஒரு நாட்டில ராணுவம் இருக்குது, பாதுகாப்பு பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்களும் மனிதந்த வகையில சில தவறுகள் செய்யணும். தவறுகள் சென்றதற்காக முழு பாதுகாப்பு பிரிவையும் கலச்சி வீட்டுக்கு அனுப்பிவிட்டா என்ன ஆகும்? நாட்டில பாதுகாப்புக்கு என்ன நடக்கும்? எதிரிகள் வந்தா என்ன ஆகும்? இதே நிலைமைதான் எல்லா மதரசாக்களையும் அடிச்சு நெருக்கி அங்குள்ளவங்க விட்டுட்டு ஓடுறது போல நிலைமையை முழு நாட்டுக்கும் ஏற்படுத்தினோம்னா எங்கட சரியத்துக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும். இன்னும் 10-20 வருஷத்துக்கு பிறகு என்ன காட்சி பார்க்க வேண்டி வரும்னா, சுஜூது செஞ்ச வீடுகள்ல சிலைகளை வச்சு கும்பிடுற காட்சியை பார்க்கணும். ஆயுத படைகள் இருக்குது, நாட்டை பாதுகாக்க உலமாக்கள் மதரசாக்கள் எங்கட தீன பாதுகாக்க இருக்கிறாங்க. அங்க உருவாகிறாங்க தீனுடைய காவலாளிகள், அங்கு இருக்கிறார்கள் ஷரியத்தினுடைய காவலாளிகள்.
அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து ஒத்துழைப்பாக இருந்து நாங்க பாதுகாக்கணுமே தவிர அவர்களை பலகீனப்படுத்துறதும் ஒரு தவறை வச்சு 1000 பேரை மட்டம் தட்ட நினைக்கிறதும் இது புத்திசாலித்தனமாக இருக்காது. இத பிரதேச மட்டமாகவோ ஊர் மட்டமாகவோ யோசிக்காம முஸ்லிம் உம்மத் என்ற அந்த மைதானத்துக்குள்ள இருந்து சிந்திப்போமாக இருந்தா நிச்சயமாக இந்த நிலைமைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல நாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா உலமாக்கள் இல்லாத நாடுகளுடைய கவலையான செய்திகளை பார்த்தீங்க. எங்கள நாட்டில அல்லாஹ் ஏற்படுத்தின பரக்கத் எல்லா ஊர்களையும் ஆலிம்களும் ஹாஃபில்களும் கண்ணை திறந்து பார்க்கிற இடங்கள் எல்லாம் இருக்கிறார். இது ஒரு பெரிய ரஹ்மத். நாங்க போயிட்டு பார்க்கணும் ஆப்பிரிக்க நாடுகள்ல, வட ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போயிட்டு பார்க்கணும். போயிட்டு வந்தவங்க கேட்டு பாருங்க, 90% முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி என்ன தெரியும் என்று கேளுங்க. உலமாக்கள் இல்ல, பெரிய ஊர், 5000 6000 குடும்பம் இருப்பாங்க, 2 பேர் ஆலிம்கள். அங்குள்ள பெண்களுடைய நிலைமை என்ன, சிறார்களுடைய நிலைமை என்ன, வாலிபர்களுடைய நிலைமை என்ன, தொழுகையுடைய நிலைமை என்ன, மஸ்ஜிதுடைய நிலைமை என்ன, ஹலாலை யாரு சொல்லிக் கொடுக்கிறாங்க, ஹராத்தை யாரு சொல்லிக் கொடுக்கிறாங்க, மறுமையை பத்தி ஞாபகப்படுத்துறதுக்கு யார் இருக்கிறாங்க. அங்க காவலாளிகள் இல்ல. அதனால யஹூதியும் நஸ்ரானியும் அவங்கள பணத்தை போட்டு அவங்களோட ஸ்கீம் அங்க செஞ்சு கொண்டு போறாங்க. கண்ணுக்கு விளங்காம முஸ்லிம் தோற்றத்தில அப்படியே முருத்தத்துகளாக மாறி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நிறைய நாடுகள், மிச்சம் தூரம் போக தேவையில்லை. மலேசியா உலகத்தில பலம் வாய்ந்த ஒரு முஸ்லிம் நாடு, பலம் வாய்ந்த முஸ்லிம் நாடு, பொருளாதாரத்தில முன்னணியில் இருக்கிற ஒரு நாடு, டெக்னாலஜியில நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடு. இந்த நாட்டில 13 மாநிலங்கள் இருக்குது. மலேசியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அரசு மன்னர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு முஃப்தி இருக்கிறாங்க. ஆனா எங்கள நாட்டில போல இந்த மதரசாவுடைய அமைப்பு அங்க இல்லை, ரொம்ப குறைவு. பேசி பாத்தீங்கன்னா சபா சராவான 2 மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமான பேர் முருத்தத்தாகி கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப அதிகமான பேர். 70% முஸ்லிம்கள் இருந்த மாநிலம் இன்னைக்கு 20% குறைஞ்சிருக்கு. நசாராக்களுடைய பணமும் அவங்களோட பாரிய முயற்சிகளும் அந்த மாநிலத்தை புரட்டி போடுது. அதனால் இப்ப அரசாங்கம் என்ன செய்யறா, ஜமாத்துகள் அங்க அனுப்புங்க என்று கோரிக்கை விடுக்கிறாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு பயம் வந்துச்சு, பறிப்பை திரும்ப தெரியாது. முஸ்லிம் நாடு என்று பெருமைப்படுகிற மலேசியால இந்த நிலைமை இருந்தா எங்களுக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய அருள நாங்க கை நழுவ விட்டோம்டா, நாங்களே தகர்த்து போட்டோம்டா என்ன ஆயிடும்? மிச்சம் தூரம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால யார் இந்த மாதிரி கட்டங்கள்ல தூர யோசனை இல்லாம, பின் விளைவுகளை யோசிக்காம, பின்னுக்கால வரக்கூடிய எங்களோட பேர பிள்ளைகளை அவங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இருப்பார்களாக இருந்தா அது மிகப்பெரிய பயங்கரமாகும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மகான் எழுதி வச்சிருக்கிறார், நீங்க உலமாக்களுடைய இக்ராம கண்ணியத்தை முறையாக நீங்க பேணாம இருப்பீங்கடா, உலமாக்களும் யோசிப்பாங்க, நாங்களும் வாழ்க்கைக்கு ஏதாவது தேடணுமே என்று மஸ்ஜிதுகளை மதரசாக்களை விட்டுட்டு அவங்க வயல்களுக்கு இறங்கிடுவாங்க, விவசாயம் செய்ய அவங்க சம்பாதிச்சுக் கொள்வாங்க. அவங்ககிட்ட குரான் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, அவங்க தொழுது கொள்வாங்க, ஓடிக்கொள்வாங்க. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பாப்பீங்க, உங்களோட புள்ளகள் மார்க்கம் இல்லாம நடுநோட்டில் இருக்கிற காட்சியை பார்ப்பீங்க. நீங்க உலமாக்களை கைவிட்டீங்கன்னா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே மதரசாக்கள் உலமாக்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஆர்வம், மிகப்பெரிய ஆர்வம். கடந்த காலங்களுக்குள்ளால அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு பெரிய ஒரு சமரா, மிகப்பெரிய ஈமானுடைய முயற்சிகளுடைய பிரதிபலிப்பாக அல்லாஹ் இந்த நியமத்தை தந்திருக்கிறார். அரபுலகத்திலிருந்து வரக்கூடிய சில ஆலிம்கள் ஆச்சரியப்படுறாங்க, உங்களோட நாட்டுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறார், இப்படியான ஏற்பாடுகள் எங்களோட நாடுகள்ல இல்லையேன்னு கவலைப்பட்டு போறாங்க. அவ்வளவு ரஹ்மத் அல்லாஹ் செஞ்சிருக்கிறார். ஆகவே நியாமத்துகளை நாங்கள் எல்லாரும் பாதுகாக்கணும். நடக்கிற தவறுகளை அந்தந்த இடங்கள்ல திருத்தி
அது போன்ற தவறுகள் இதற்கு பின்னால நடக்காம என்ன செய்யலாம் என்று சமூக மட்டத்தில் உள்ளவர்கள் சிந்தித்து பாதுகாத்து எல்லா மதரசாக்களையும் வளமான மதரசாக்களாக நடத்துவதற்கு அனைவர்களும் ஒத்துழைப்பாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுதான் எங்கட குர்ஆனுடைய பாதுகாப்பு. எங்கட குர்ஆன் பாதுகாக்கப்பட்டா எங்கட ஈமான் பாதுகாப்பு, எங்கட எதிர்கால சந்ததிகளுடைய பாதுகாப்பையும் வந்தாங்க. ஆகவே மறுமை அடிப்படையாக வச்சு உலகத்தில் வாழ முயற்சி. வேளாண் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தெளிவாக உலகத்தை பத்தி சொன்னாங்க. உலகத்தை பத்தி என்ன சொன்னாங்க? அல் கையிஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமின லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யாருண்டாங்க? இந்த உலகத்துல யார் யாரையோ படித்தவர் என்றோம், புத்திசாலி என்றோம், கல்விமான் என்றோம், புத்திஜீவி என்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனதில் வரக்கூடிய ஆசைகளை அடக்கி கபருக்கு பிறகு பெரியோரு நிலைமை இருக்கிறது என்று அதுக்காக தயாராகிறாரே, இவர்தான் புத்திசாலி என்று சொல்றார். மௌத்து பிறகுள்ள நிலைமைகளை அடிக்கடி சிந்திச்சு அந்த பிரச்சனையில மாற்றிக்கொள்ளாம யாரு தயாராகிறாரோ அவர்தான் புத்திசாலி என்று சொல்லுவாங்க. புத்தி இல்லாதவர் யார்? அறிவு இல்லாதவர் யார்? மனதில் வரக்கூடிய ஆசைகள் எல்லாம் செஞ்சு அதுக்கு பின்னால பேசிட்டு நினைச்சு கொண்டிருக்கிறார், கியாமத்தில எப்படியோ தப்பிச்சு போயிடும் என்று. இவர்தான் முட்டாள் என்று சொல்லலாம். வல் ஆஜிஸ் மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹில் அமானி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஆகவே அல்லாஹ்வுடைய ரசூல் மிக தெளிவாக சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ்ல பதிவாகுது, உலகத்தில 3 பேரோடு நீங்க வாழ்றீங்களா? சஹாபாக்களுக்கு உதாரணங்களை சொல்லி விளங்கப்படுத்துவாங்க. சஹாபாக்களுக்கு எளிமையாக விளங்கப்படுத்துவாங்க, வாழ்க்கையை விளங்கெடுக்கிறதுக்காக. 3 பேரோட வாழ்றீங்க நீங்க. அதுல யாருக்கு கூட நேரம் கொடுக்கிறீங்களோ, யாரோட இரவு பகல கழிக்கிறீங்களோ, வாலிபத்தை செலவழிச்சீங்களோ, யாருக்காக வெளிநாட்டுக்கு போனீங்களோ, முதல்ல உங்களை கைவிடுறது அவருக்காக. முதலாவது கூட்டாளி யாரு தெரியுமா? எங்கட பணம், பட்டம், பதவி, நாங்க கட்டின வீடு, நாங்க வச்சிருக்கிற வாகனம், எங்கட வயல்கள், எங்கட கடைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிசினஸ், பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட், உடம்பிலிருந்து உயிர் பிரிஞ்சிச்சு சொன்னா முதலாவது தட்டா காட்டுற இவங்க தான். ரூஹு பிரிஞ்சிருக்குது, சேப்பில இருக்குது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் காடு இருக்குது, கோடிக்கணக்கு காசி, காடை எடுக்கிறதுக்கு சக்தி இல்ல. பிராடோ வாகனத்துல வந்துதான் திடீரென்று மௌத்தா பேசிருக்கிறார். சேப்பில இருக்குது சாவி, அந்த சாவியை எடுக்கிறதுக்கு சக்தி இல்ல. இவருடைய ஜனாசாவை குளிப்பாட்ட வந்தவரே கத்திரி கோலர்களால கலிசால வெட்டுறாரு, சேட்டை வெட்டுறாரு. அவர் தான் காடையும் சாவியும் எடுத்து கொடுக்கிறார். அடுத்த நிமிஷத்துல கோடி பறந்து போய் தெரியும். வாகனத்தை யாரோ எடுக்க போறான், காசை யாரோ எடுக்க போறான், எங்கட காணி உறுதிகளை யாரோ எடுக்க போறான். காசெல்லாம் போச்சு. குறைஞ்சபட்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டு 4-5 கோடி செலவழித்து வீடு கட்டினார். வீட்டில் அழுது கொண்டிருக்கிறார் மனைவியும் பிள்ளைகளும். இவர்களிட்ட போய் கேட்டு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வீட்டுக்குள்ளதானே அடக்கி இருக்கிறாங்க. இவரையும் இந்த ஹாஜியாரையும் இந்த பெரியவரையும் வீட்டோட முன்ரூமில கபருண்டு தோண்டி அடக்குவோம் என்று கேட்டா விருப்பப்படுவாங்களா? வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுல உங்களோட மனைவி பிள்ளைகளுமே உங்களை அடக்கம் செய்யறதுக்கு தயாரில்ல. வந்துடும், பிசாசு வந்துடும் பண்ணுவாங்க. எங்க கொண்டு வைத்து போடுறாங்க? பல கோடிக்கு உரிமையாளர் யாரோ வாங்கி கொடுத்த காணி மக்பரா என்ற பெயர்ல இருக்குது. இவருக்குரிய 6 அடி அந்த இடம் கூட வேற யாருடைய காணியில தான் இவர் போயிட்டு கூடுறாரு. இதுதான் உலகத்துல உண்மை. அழுகிறவங்க பல பேர் மௌத்தானு அழுத வேகம் நேரம் போக போக இருக்காது. பேரையே மாத்திடுவாங்க. டாக்டர்னு கேட்க மாட்டாங்க. மையத்தை எப்ப அடக்குறீங்க? பள்ளியில டாக்டர் அடக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இன்ஜினியர் அடக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, மௌலவி அடக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஜனாசா அடக்கிற நேரம் எல்லாம் போச்சு. பூமியிலிருந்து போகும்போதல்ல எல்லா பட்டத்தையும் கலந்தெடுக்கிறாங்க. சேட்டையும் கலட்டி
டிஷர்ட்டையும் கலட்டி, கலிசானையும் கலட்டி, ஷூவையும் கலட்டி, எந்த அளவுக்குண்டா கடைசியாக வேர்வையை கூட விட்டு வைக்கிறல்ல, எல்லாம் கழுவித்தான் வெள்ள படவையில சுத்தி கபருக்கு அனுப்பிடுவாங்க. பெண்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வருவாங்க, அழுக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போய்த்திரும். மற்றவங்க கபரிஸ்தான் வரைக்கும் வந்து குழியில போட்டுட்டு போய்த்திருவாங்க. அவங்களுக்கும் மறந்துச்சு. வார வருஷம் கேட்டா ஓ அப்படி ஒருத்தர் இருந்தாரேன்பா. இது 2வது கூட்டாளி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கு நேரம் கொடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறோ, அதுக்கு நேரம் கொடுக்கிறது இடி விழுகிறது போல இருக்கிறோ, அந்த இடங்கள்ல நிக்கிறதே கஷ்டமாக இருக்கிறோ, ஓட பார்க்கிறீங்களோ, அந்த அமல்கள் இருக்கிறே, அந்த அமல்கள் தான் கபருக்குள்ள போன பிறகு வரும். முஸ்லிம் அஹ்மதுடைய ஹதீஸ் இருக்கிறேன், நல்ல அமல்கள் அழகான உருவங்கள்ல வந்து எங்களோட கபரில இருக்குமா. பாவங்கள், சில பாவங்கள் பன்றிகளின் உருவத்திலும், சில பாவங்கள் குரங்குகளின் உருவத்திலும் வந்து கபரில் எங்களுக்கு கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இவைகளை முன்னால வச்சு இருக்கிற கொஞ்ச நாளையாவது முழு வாழ்க்கையும் சேர்த்து பார்த்தாலே 30,000 ராவு உலகத்துல தூங்க போறல, 30,000 பகல்கள் வாழ போறல. கால்குலேட்டர் பண்ணி பாருங்க, 70 வருஷம் வாழ்ந்தவரு கூட 30,000 ராவு உலகத்தில் இருக்க சந்தர்ப்பம் இல்லை. இவ்வளவு கொஞ்சம், அதுல எத்தனையோ ராவு முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் இரவு கொஞ்சம் பகல் இருந்து போய்க்கிறோம். கண் முன்னால் இவைகளை நிறுத்தி உலகத்துல வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து நல்லவைகளை உலகத்திலே செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரியும் பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பாயாக. யாருடைய உயிர்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அவர்களின் உயிர்களை பாதுகாப்பாயாக. பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்பாயாக. பலகீனமான முஸ்லிம்களுக்கு அவசரமான உதவிகளை கொடுத்து உனது சக்தியை நீ காண்பிப்பாயாக. ஈமானுடன் மரணிக்குகின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா